இன்னைக்கு என்னன்னா வெபினார் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இப்போது சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் இருக்குல்ல. சிஎஸ்ஐஆர் எக்ஸாமும் எதுக்கு சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்னா நமக்கு ஜேஆர்எஃப்காகவும் இல்லை லெக்சரர்ஷிப்காகவும் இல்லை பிஹெச்டிக்காகவும் ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிபிடின்ற ஒரு எக்ஸாம் இருந்தது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரியாது. இது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அதிகம் தெரியாது. டிபிடின்ற எக்ஸாம் வந்து சேம் யார் சிஎஸ்ஐஆர் மாதிரி தான். யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அதனால் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் ஃபெலோஷிப் கொடுப்பாங்க பிஹெச்டி ரீசர்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே லெக்சரர்ஷிப் இந்த மாதிரி பிஹெச்டிலாம் எதுவும் கிடையாது. அப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாய்ஸ் கிளியராக இருக்குது எல்லாருக்கும்? சவுண்ட் எதுவும் கேட்கல பேக்ரவுண்டில்? ஓகே. அதான் நம்ம இந்த 2 எக்ஸாம் ஒன்றா வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 7 months முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டு அதோட சிலபஸ்லாம் ப்ரப்போசல் கொடுத்துருந்தான். ரெண்டையும் மெரிச் பண்ணிவிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தான். ப்ளஸ்ஸு எக்ஸாம் பேட்டர்னை பற்றியோ இல்லை எக்ஸாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போது வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. இந்த எக்ஸாம் வந்து நடத்தலாம், இந்த மாதிரி டிபிடியும் சிஎஸ்ஐஆர் மெரிச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆனது என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்னைக்கு வந்துச்சு, 13th வந்தது. இந்த மந்த் 13th வந்தது. அதை பற்றி தான் படிக்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது எதனால் மாற்றுறாங்க, ஏன் மாற்றுறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கன்சர்ன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இல்லை வெளியே சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட கன்சர்ன் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வச்சா எந்த நடக்கும், இல்லை வேண்டாம், ப்ரப்போஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க, பண்ணலாம் வேணாமான்ட்டு. இப்போ அவங்க சொன்ன கன்சர்னுக்குலாம் இவங்க ரீசன் கொடுத்துருக்காங்க. மாற்றுறதுக்கான ரீசன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேஜராக என்ன கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை நமக்கும் எந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்னா, நிறைய சீட்ஸ் ரெடியூஸ் ஆகுது, ஃபெலோஷிப் வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. ப்ளஸ்ஸு வந்து பயோடெக் வந்து நம்மளாம் தெரியாது, இல்லை லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு பாட்னி சுவாலஜி படிக்கிறவங்களாம் என்ன தெரியாதுன்னா, பயோடெக் அவ்வளோ படிக்க மாட்டோம். அப்படின்ற போது அதெல்லாம் நமக்கு ஆட் ஆகும்போது ஒரு மாதிரி பேர்டனாக இருக்கும்ல, நமக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா படிக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் திங்க் பண்ணி தான் நம்ம ப்ரப்போசல் நானும் கூட அப்ளை பண்ணியிருந்தேன், வேண்டான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னா 13th வந்தது. எங்கள் சிஎஸ்ஐஆரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட்டையும் டிபிடி பெட்டையும் ரெண்டுமே எதுக்குன்னா ஜேஆர்எஃப்காக தான். நம்ம இதுக்கு ஃபண்டு கிடைக்கும், அதுக்காக வந்து நடத்துகிற எக்ஸாமை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். சிஎஸ்ஐஆர் யூஜிசி டிபிடி ஜேஆர்எஃப் நெட்டுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த எக்ஸாம் ஏன் அவங்க மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எதனால் சொல்கிறாங்கன்னா, தனித்தனி எக்ஸாம் வச்சு நடத்துறது அவங்களுக்கும் மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. சேம் இப்போது ரெண்டுத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். அவங்களோட 2 கோலுமே என்னென்னா, 2 எக்ஸாமோட கோல் என்னென்னா, பசங்களுக்கு என்ன தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியுது, கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. அது 2 பேர் யாருக்கு, கவர்மெண்ட் மணி தான் எல்லாமே. நம்மளோட மணி, நம்ம மணி கவர்மெண்ட் கொடுக்குறது. அப்போது எதுக்கு தனித்தனி எக்ஸாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரே எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டன்சினா நமக்கு வந்து தேவையில்லாத எக்ஸாம்ஸை குறைக்கிறது, நேஷனல் லெவலில் ஒரே டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறது, பசங்களுக்கு இன்டர் டிசிப்ளினரி வேலேஜில் நமக்கு வந்து இன்டர் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறான். இப்போ நமக்கு வந்து பாட்னினா பாட்னி மட்டும் தான் தெரியுதா, இல்லை வேறு ஏதாவது பயோடெக்கில் தெரியுதா, இல்லை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தெரியுதா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம். ஓகேவா? இப்போ மெர்ஜ் பண்ணுறது ரீசன் நான் சொல்கிறது, அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணுறதுனால இதான் ரீசன் சொல்கிறாங்க, மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கன்சர்ன் சொல்லியிருந்தோம், நம்ம சீட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகுமா. இப்போ ஜேஆர்எஃப் கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறோம், என்ன இப்போது ஒரு 2000 இல்லைனா 3000 கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜேஆர்எஃப் கொடுக்குறோம். அப்போது இதனால பயோடெக்கையும் உள்ளே சேர்க்கறனால சேம் 3000 தான் இருக்குமா, இல்லை பயோடெக் தனியாக ஒரு 300 500 ஃபெல்லோஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அதுவும் சேர்ந்து வருமா இல்லை குறைஞ்சிருமான்னு டவுட் இருந்தது. அப்போது சீட்ஸ் ரெடியூஸ் ஆகுமா, லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோடெக் படிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும், இல்லை பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றபடி என்ன தெரியாது, பாட்னி சுவாலஜிலாம் தெரியாதுல்ல, அப்போது அதெல்லாம் கஷ்டமாக இருக்குமான்னு நம்ம கன்சர்ன்ஸு, நம்ம என்ன கன்சர்ன் நம்ம இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போது அதுக்கு கிளாரிஃபை பண்ணுறாங்க அவங்க, யார் சிஎஸ்ஐஆர்லேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கிளாரிஃபிகேஷனா, சீட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகாது. எவ்வளோ ஃபெலோஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் ஃபெலோஷிப் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. முன்ன டிபிடிக்கு ஒரு 500 ஜேஆர்எஃப் கொடுத்தாங்க, இல்லை 300 கொடுத்தாங்க, இல்லை 200 கொடுத்தாங்கன்னா, ப்ளஸ்ஸு அதோட சிஎஸ்ஐஆருக்கும் சேர்த்து 3500 2500 ரெண்டுத்தையும் சேர்த்து ஜிஎஸ் ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ப்ளஸ்ஸு ப்ராசஸ் அதே தான், சேம் கண்டினியூஸாக இப்போ வரதுக்கு இருக்க ப்ராசஸ் தான். எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. என்ன காமனாக ஒரே ஒரு எக்ஸாம் வந்துடும். முன்னே 2 எக்ஸாம் இருந்துச்சு டிபிடி. இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, டிபிடி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இப்போது டிபிடியை மெர்ஜ் பண்ணுறதுனால நமக்கு
இயர்லி 2 டைம்ஸ் எழுத முடியும். யார் சிஎஸ்ஐஆர் வந்து ஜூன்லேயும் இருக்கும், டிசம்பர்லேயும் இருக்கும். அப்போது நமக்கு ப்ளஸ் இது. டிபிடிலேருந்தும் நம்ம வந்து பயோடெக்காக இருந்தாலும் சரி, வேறு நம்ம பாட்னி சுவாலஜி கேண்டிடேட்ஸு வேறு எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 டைம்ஸ் நடக்க போகுது இனிமேல். டிபிடி வந்து ஒரு டைம் தான் நடந்துட்டு இருந்தது. சரி, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும். முன்ன எப்படி இருந்ததுன்னா, நம்ம சிஎஸ்ஆர் எக்ஸாம் வந்து நம்ம எல்லாருமே எழுதி குவாலிஃபை பண்ண முடியும், யார் வேணால் எழுதி குவாலிஃபை பண்ணலாம். டிபிடி எப்படி இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா எப்படி சொல்கிறது, சிஎஸ்ஐஆர் மாதிரி ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்காது. ஒரு மாதிரி என்ன சொல்ல, டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம அது படிக்கணும், நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போது சிஎஸ்ஆர் கீழே வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் இன்னும் சொல்லலை, இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கடைசியாக அந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா டொமைன்லேருந்து வரவங்களும் இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ண முடியும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்றான் எல்லாத்துக்கும். இப்போது 14 யூனிட் வந்திருக்கு. 14 யூனிட்டில் நமக்கு ஒரு முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். எந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செல் சைக்கிள், செல் பயாலஜி, மால் பயோ, இது மட்டும் படிச்சுமே குவாலிஃபை பண்ண முடியும். எவ்வளோ மார்க்கு, 100 எடுத்தால் போதும். எவ்வளோ மார்க் இருக்குன்னா 440 மார்க்ஸ் கிட்ட இருக்கும் நம்ம எக்ஸாமில். 450 மார்க் இருக்கும் வருதில்ல, நமக்கு வந்து 100 மார்க் எடுத்தால் போதும். இப்போது அப்படின்ற போது நமக்கு எல்லாமே படிக்கணும்னு இல்லை. இப்போ நான் சுவாலஜி பாட்னினா எனக்கு எது வருமோ அதை மட்டும் படிச்சு போக முடியும். இந்த 14 யூனிட்லேருந்து 14 யூனிட்டில் நமக்கு வந்து எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் தான் அவங்க சொல்கிறாங்க. கொஸ்டின்ஸு இல்லை சிலபஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. பேலன்ஸ்டுனா பயோடெக்லேருந்து வரவங்களும் குவாலிஃபை பண்ண முடியும், சுவாலஜிலேருந்து வரவங்களும் குவாலிஃபை பண்ண முடியும், பாட்னிலேருந்து வரவங்களும் குவாலிஃபை பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க, பேலன்ஸ்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன். மூணாவதாக என்ன கிளாரிஃபை பண்ணுறாங்கன்னா, எப்படி எவால்வேட் பண்ணுவோம், யார் என்ன ஸ்டூடெண்ட்ஸை இல்லை கேண்டிடேட்ஸை எந்த மாதிரி இருக்காங்கன்னு எவால்வேட் பண்ணுறதுனா, எவால்வேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கா, அனலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்கா, ரிசர்ச் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பாட்னி சுவாலஜி இல்லாமல் வேறு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கா, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கா, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதா இருந்தது. ஓகேவா, நேரோவாக கொஸ்டின்ஸோ இல்லை சிலபஸ் வந்து அது நேரோவாக இருக்காது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, செல் பயாலஜி இருக்குது, மால் பயோ இருக்குது, என்ன இருக்குது, என்ன எவல்யூஷன், ஈகாலஜி எல்லாமே கலந்து இருக்கும். பிளான்ட் ஃபிசியாலஜி இருக்கும், ஹியூமன் ஃபிசியாலஜி இருக்கும். அப்படின்ற போது பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி எவால்வேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த புது சிலபஸ், புது மெத்தட்லேருந்து இப்போது மெர்ஜ் பண்ண 2 எக்ஸாமும். நெக்ஸ்ட்டு வந்து இது யாருக்கு பெனிஃபிட்னா, எல்லாருமே பெனிஃபிட் தான். மெயினாக ரொம்ப யாருக்கு பெனிஃபிட்னா, பயோடெக் படிக்கிறவங்களுக்கு. பயோடெக்கில் முன்னே எப்படி இருந்ததுன்னா, என்ன மாதிரி இருந்ததுன்னா, நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம் இருந்தது, ஜேஆர்எஃப் மட்டும் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்எஸ்ஓ, பிஹெச்டியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போது பயோடெக் படிக்கிறவங்களுக்கு இப்போ இந்த எக்ஸாமுக்கு வரனால அவங்க வந்து என்ன பண்ண முடியும், நம்மள மாதிரியே பாட்னி சுவாலஜி கேண்டிடேட்ஸ் மாதிரியே அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜேஆர்எஃப்பும் கிடைக்கும், லெக்சரர்ஷிப்பும் கிடச்சிரும். இப்போது இது ஒரு ப்ளஸ்ஸு, இது எல்லாத்துக்கும் ப்ளஸ் தான். ப்ளஸ்ஸு பயோடெக் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி. ஏன்னா 3 கேட்டகரி வந்துடும். முன்னே அந்த மாதிரி கிடையாது. டிபிடியில் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான், ஜேஆர்எஃப் மட்டும் தான் கொடுப்பாங்க. சேம் அமௌண்ட் தான் ரெண்டுலேயுமே. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, எது அனௌன்ஸ் பண்ணல, என்ன அனௌன்ஸ் பண்ணல, சிலபஸும் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து அதான் அஃபீஷியலான சிலபஸாக நீங்கள் வந்து சொல்லலை. இப்போது எக்ஸாக்ட் பேட்டர்ன், என்ன பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கும், மார்க் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கட் ஆஃப் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும், இப்போ இருக்கிறது வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ. சிஎஸ்ஏஆரில் இருக்கும், நமக்கு என்ன தெரியும்னா, சிஎஸ்ஏஆரில் பார்ட் ஏல 20 கொஸ்டின்ஸும், பியில் வந்து 50 கொஸ்டின்ஸும், சியில் வந்து 75 இருக்கும். அப்போது ரெஸ்பெக்டிவ் இப்போது 20 எழுதணும், இங்கே பியில் வந்து 35 எழுதணும். ஓகேவா, 35, சியில் வந்து 25 எழுதணும். அப்போது இப்போ இருக்கிறது நமக்கு தெரியுதாங்க, புதுசாக மாற்றின சிலபஸ்க்கு இல்லை. இப்போ டிசம்பர், இது வந்து எப்போலேருந்து அப்ளிகபிள் ஆகுதுன்னா டிசம்பர் 26 இருந்தால், இப்போ ஜூன் எக்ஸாமில் கிடையாது. அப்போது இன்னும் கொஞ்ச நாளில் வரலாம், இதோட எக்ஸாக்ட் சிலபஸ் வரலாம், கட் ஆஃப் வரும், எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தா, இல்லை எவ்வளோ மார்க் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்களா, இல்லை அதே பேட்டர்னு சொல்லிட்டு இன்னும் இந்த மந்தில் மேபி வந்துடும். ஓகேவா, இது என்ன சொல்லலை, சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி படிக்கணும், இனிமேல் எப்படி படிக்கணும்னா, இப்போது நமக்கு தெரியல, நம்ம செல் பயாலஜி, மால் பயோ, ஜெனடிக்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, இம்யூனாலஜி, ஈகாலஜிலாம் பேசிக்ஸ் படிச்சுட்டு
எக்ஸ்ட்ரா ஏதாவது இப்போது புதுசாக ஆட் பண்ணியிருக்க சிலபஸில் ப்ரப்போஸ் பண்ண சிலபஸ் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ப்ரப்போஸ் பண்ண சிலபஸில் நம்ம எது ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். கம்ஃபர்ட்டாக எந்தெந்த மாடியூல்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து செல் பயாலஜி, மால் பயோ, ஜெனடிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி ஃபுல்லாலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். யார் நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சரு ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். ப்ளஸ் செல் பயாலஜி, மால் பயோ, ஜெனடிக்ஸ், ஈக்காலஜி வச்சுட்டு அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு பிளான் பிசியாலஜி ரொம்ப முக்கியமான டாபிக் யூனிட்டு, ப்ளஸ் டெவலப்மெண்டல் பயாலஜி. இதெல்லாம் சின்ன சின்ன அந்த யூனிட்லையுமே ஃபுல்லாகவும் படிக்கணும் அவசியம் இல்லை. ரிப்பீட்டடாக ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், அதை மட்டும் படிச்சுட்டு ப்ளஸ்ஸு புதுசாக ஆட் பண்ணியிருக்க யார் பயோடெக்கு, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸு, வேறு என்ன இருக்குது, அட்வான்ஸ் மெத்தடாலஜி இருக்குல்ல, நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தடாலஜி, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு போனோம், குவாலிஃபை பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, மாடல் கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. டேட்டா வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு தெரியும். எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின்ஸு, ஆல்ரெடி சிஎஸ்ஐ இதில் இருக்க கொஸ்டின்ஸை திரும்ப கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் மாறினாலுமே என்டையரெல்லாம் மாறாது, சேம். இப்போ ரிப்ளிகேஷன்னா அதான் ரிப்ளிகேஷன். எந்த புக் எடுத்து படித்தாலும் ரிப்ளிகேஷன் தான். செல் பயாலஜினா இல்லை செல் சைக்கிள்னா எந்த ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படித்தாலும் ரெஃபரன்ஸ் புக்கில் சேம் கான்செப்ட் தான் இருக்கும். அப்படின்ற போது எக்ஸாம் பேட்டர்னில் மாறினாலும் நமக்கு அவ்வளோ பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்படுத்தோம்னா செல் சைக்கிள்னா அதான், ரிப்ளிகேஷனாக அதான். அது புதுசாக கண்டுபிடிக்கல, இல்லை வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் கிடையாது. அப்போ நம்ம படிக்கிறத ஒழுங்காக படிச்சுக்கணும், பேசிக் ஸ்ட்ராங் ஆகிடணும். நியூக்ளிக் ஆசிட் என்ன, வேறு என்ன, பயோ மெம்பர் என்ன, எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் ஒழுங்காக படிக்கணும். அதை படிச்சுட்டு போனாவே எவ்வளோ பெரிய எக்ஸாம் வந்தாலும் குவாலிஃபை பண்ணிடலாம். அவன் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய சயின்டிஸ்ட் அளவுக்குலாம் சயின்டிஸ்ட்டுக்கும் இவ்வளோ தான் தெரியும், ஓகேவா. அவங்க ஒர்க்கு ஒரே நேரமாக போயிடுவாங்க சயின்டிஸ்ட்லாம் ஆகிட்டு. இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராடாக என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியுதான்னு செக் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு சிலபஸையும் நியூ சிலபஸையும் எடுத்து பார்த்தோம்னா இந்த யூனிட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும், ஓகேவா. எவ்வளோ செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, 13th யூனிட்டை மட்டும் 14th மாற்றிருப்போம். சேம் கோர் கண்டென்ட் அப்படியே தான் இருக்குது இந்த இவ்வளோ யூனிட்ஸுக்கு. 1 2 3 4 5 6 7 8 2 4 8 10 8 இந்த 8 யூனிட்ஸும் சேம் தான், அதே கான்செப்ட், அதே கோர் சிலபஸ் தான் இருக்குது. இந்த 13th யூனிட் மட்டும் 14th மாற்றிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக ப்ரப்போஸ் பண்ணால் இல்லை சிலபஸில் நம்ம ஓல்டு சிலபஸ் இது என்ன மாற்றிருக்காங்கன்னா பேர் மாற்றிருப்பாங்க. இங்கே பாருங்கள், சேம் தீமு, டைட்டில் மட்டும் அப்டேட் பண்ணியிருப்பான். டைட்டில் மட்டும்னா மாலிகுல் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன் ரெலவென்ட் டு பயாலஜின்னு இருந்ததை ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பயோமாலிகுல்ஸ்னு மாற்றிட்டாங்க. யார் ஃபஸ்ட் யூனிட்டு. 9th யூனிட்டை டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் இருந்தது, எவல்யூஷன் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் பேர் மாற்றிட்டு லைட்டாக எவல்யூஷன் எடுத்து இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. எவல்யூஷன் வந்து தனி வேறு யூனிட்டில் இருந்தது, இப்போ எவல்யூஷன் எடுத்து பயோடைவர்சிட்டின்ற யூனிட்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் இந்த யூனிட் எடுத்து பிஹேவியர் பயாலஜி கூட சேர்த்துட்டு, இப்போ ஓகே ஈக்காலஜியும் பிஹேவியர் பயாலஜி சேர்த்துட்டு என்ன 10th யூனிட்டாக மாற்றிட்டாங்க. ஓகே, தனியாக இருந்தது ஈக்காலஜி மட்டும் தனியாக இருந்தது, ப்ளஸ்ஸு அனிமல் பிஹேவியர் சேர்த்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 11th யூனிட்டு 11th யூனிட் தான் பிரித்து எங்கே போட்டாங்கன்னா எங்கள் ஈக்காலஜி எடுத்து போட்டாச்சு. ஈக்காலஜியில் கொஞ்சம் யார் டைவர்சிட்டி 9th 10th எடுத்து போட்டாச்சு. இது இப்போ புது சிலபஸில் ப்ரப்போஸ் பண்ணதில்லை, இது ஒன்றும் அஃபீஷியலாக இதான் சிலபஸ்ன்னு வரல, ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் இருந்தது ஆல்ரெடி, அங்கே கொஞ்சம் இருந்தது பழைய சிலபஸில். அப்போது இதெல்லாம் தனியாக மேஜராக ஆட் பண்ணது, புதுசாக ஆட் பண்ணது என்னன்னா பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அட்வான்சஸ் இன் பயோடெக்னாலஜி. இதெல்லாம் என்னன்னா இருந்தது கொஞ்சமாக ஒரு லைட்டாக இருந்தது. இப்போ இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்த மாதிரி, ஓகேவா. இது வந்து தனி செப்பரேட் யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. 13th 11 12 13th இது ப்ரப்போஸ்டு சிலபஸில் உள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து 12th யூனிட் இருந்துச்சு அப்ளைடு பயாலஜின்னு. இந்த 12th யூனிட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா புது சிலபஸில் 11 12 13th எடுத்து யூனிட் எடுத்து போட்டாச்சு. 12th யூனிட்லேயும் 13th யூனிட்லேயும் 14th யூனிட்ல எடுத்து போட்டு
டுவெல்த் யூனிட் எங்கே இருந்துச்சுன்னா பழைய சிலபஸில் அப்ளைடு பயாலஜின்னு இருந்துச்சு. அப்போது அதில் இருக்க சிலபஸ் கண்டென்ட் எடுத்து புது சிலபஸில் போட்டு தனியாக ஒரு யூனிட்டாக மாற்றிட்டாங்க. பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் 12th யூனிட்டும், அட்வான்சஸ் இன் பயோடெக்னாலஜி வந்து 13th யூனிட்டும், மெத்தட்ஸ் இன் பயாலஜியை 14th யூனிட்டும் மாற்றிடுச்சு. இதெல்லாம் புதுசாக வந்தது. ஆனால் கோர் கண்டென்ட் அதில் இருந்து தான் பழைய சிலபஸில். நெக்ஸ்ட் வந்து சும்மா ஓல்டு சிலபஸில் யார் இருந்தால் சேம் நம்ம படிக்கிறது காமனாக இருந்தது. 13th யூனிட் இருந்தது. இப்போது கோர் பயாலஜி இருக்கும், ப்ளஸ் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் தனியாக யூனிட்டாக வந்துச்சு. ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் பயோ ப்ராசஸ், பயோடெக்கு மெத்தட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, புது சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா அதை மெரிச் பண்ணுறனால அவங்களுக்கு வேணும்ல, பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸும் குவாலிஃபை பண்ணல. அப்போ அதுக்காக பயோடெக் சேர்த்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இது பண்ணாங்க, அவங்கள என்ன இதனால் என்ன யூஸ்னா, அதான் நமக்கு இப்போ அப்டேட் ஆகி அது மாதிரி என்னென்னமோ போயிட்டு இருக்குல்ல. அப்போது அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும்ல. சும்மா அதை பண்ணணுன்றது அதை பண்ணியிருக்காங்க, மற்றபடிலாம் எதுவும் இல்லை. எக்ஸாம் மெர்ஜ் பண்ணியாச்சு, அட்வான்ஸாக எதாவது கொடுக்கணும்ல. சும்மா அதே எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக என்னென்ன இருக்கோ அதை எடுத்து போட்டிருக்காங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, மெத்தட்ஸ் இன் அட்வான்ஸ் மெத்தடாலஜி இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான் புது சிலபஸில். இப்போது ஓகே, நம்ம பசங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க முன்னாடி. அந்த எப்போ வந்துச்சுன்னா ஒரு 6 month முன்னாடி ப்ரப்போசல் வந்துச்சு. அப்போது அதில் என்ன கேட்டாங்கன்னா, என்ன சார் சிலபஸ் மாறிடுச்சு அவ்வளோதானா அப்போ கேட்டுருந்தாங்க 1 year முன்னாடி. இப்போ தான் மாறி இருக்கு. இதில் பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணலாம். நான் சொன்னல, அமினோ ஆசிட்ஸ்னால் அதான், ரிப்ளிகேஷன்னா அதான், ப்ரோட்டீன்னா அதான். சிலபஸில் வேணால் பேர் மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாமே தவிர சேம் கோர் கான்செப்ட் தான் பயாலஜி. செல்லுனா அப்படி தான் இருக்கும், செல் சைக்கிள்னா அப்படி தான் இருக்கும், ரிப்ளிகேஷன் அப்படி தான் நடக்கும். அதை நம்ம எக்ஸாமில் எப்படி எழுத போகிறோம் அதான் மேட்டருங்க. ஓகேவா? இதுக்கு பயப்படலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சிலபஸ் மாறி இருக்கனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ளஸ் தான் இது. ஏன்னா நமக்கு டிபிடி எக்ஸாமும் சேர்த்து எழுதலாம். வேற என்ன நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 2 எக்ஸாம் நடக்க போகுது. டிபிடி வந்து ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. வேற என்ன இருக்குது? அப்புறம் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. செல் பயாலஜி, மால் பயாலஜி, பிளான் ஃபிசியாலஜி, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குவாலிஃபை பண்ண முடியும். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து புதுசாக கொண்டு வரது பயோடெக்னாலஜியில் இருக்க சயின்டிஸ்ட்டை வச்சு மட்டுமோ, இல்லை பயோடெக்னாலஜி பேக்ரவுண்ட் இருக்கவங்கள மட்டும் வச்சு இந்த கொஸ்டின்ஸோ இல்லை இந்த புதுசாக என்ன பண்ண புதுசாக கொண்டு வந்திருக்க சிலபஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது அங்கே எல்லாருமே இருந்திருப்பாங்க. பாட்னிஸ்ட் இருந்திருப்பாங்க, சுவாலஜிஸ்ட் இருந்திருப்பாங்க, வேறு என்னென்ன டிசிப்ளின் இருக்கோ எல்லாத்துலேயும் தான் வந்து அந்த டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற போது அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி தான் வரும். பயோடெக் மட்டும் என்ன குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது, எதுவுமே இருக்காது. கொஸ்டின் பேப்பர் வரைக்குமே எல்லாரும் குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா சொல்கிறல, பாட்னி சுவாலஜி படித்தவங்களை மட்டும் வச்சு கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. அப்போ கேட்பாங்க, ஏன் பாட்னி கொஸ்டின்ஸ் இல்லைன்னு கேட்பாங்க, சுவாலஜி கொஸ்டின் இல்லைன்னு கேட்பாங்க. அப்படின்றப்ப பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ஓகே, வேற ஒழுங்காக படிக்கணும். எது படித்தாலும் கோர் பயாலஜி பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, எப்படி டேட்டா, கிராஃபு, அப்புறம் மெத்தட்ஸு, எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது. இதுக்கு வந்து மாடல் கொஸ்டின் விட போகிறாங்க. அப்போது இதுக்கு மாடல் கொஸ்டின் விடும்போது நமக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை படிக்கலாம். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதையும் படிக்கணும். இதாங்க. வேற என்ன இருக்குது? ஓகே, அப்புறம் கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போது சிஎஸ்ஐ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜூன் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி, அப்புறம் டிசம்பருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு 1 or 2 months. சரி, ஓகே, நன்றி. அவ்வளோதான். இதான் இன்னைக்கு இதை சொல்ல தான் பண்ணேன், வெபினார் கண்டக்ட் பண்ணது. ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்கும்? கொஸ்டின்ஸ் ஓகே சொல்லுங்கள். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாரும் படிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதான் வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் டவுட் இல்லைல்ல? டவுட்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, இல்லை நான் சிலபஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். புது சிலபஸ்ஸு பார்த்துட்டு எது படித்தாலும் பேசிக் ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கேன். எங்கே படித்தாலுமே எப்படி படித்தாலுமே அதான் முக்கியமே. நமக்கு செல் சைக்கிள் என்னன்னு தெரியும், ஆனால் அது எக்ஸாமில் எழுதுகிற அளவுக்கு தெரியாது. சிஎஸ்ஐயில் என்ன கேட்பாங்கன்னா,
நம்ம எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் பேசிக்ஸில், அதான் நம்ம வந்து பெரிய ரிசர்ச்சில் டீப்பாக கொஸ்டின்லாம் அந்த மாதிரிலாம் எந்த கொஸ்டின் கிடையாது. பேசிக் ஸ்ட்ராங்காக தெரியறான் அந்த அவங்களுக்கு அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்க போகிறான். எவ்வளோ ஒரு அமௌண்ட் போட்டு போயினா 20 லேக் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே 20 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒருத்தா ஏதாவது கண்ட்ரிக்கு இல்லை ரிசர்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சும்மா எதுவுமே தெரியாதவங்களுக்கு, சிலபஸ்க்கு எதுவுமே படிக்காதவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்ற போது பேசிக் ஸ்ட்ராங் ஆகிடணும். பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டு கொஸ்டின்ஸ் எதாவது சால்வ் பண்ணணும். சிஎஸ்ஏஆர் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் குவாலிஃபை பண்ண முடியும். புது சிலபஸ் வந்தாலுமே பழைய சிலபஸ் கொஸ்டின்ஸை இல்லை யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் அவன் வந்து மாடல் கொஸ்டின் கொடுக்க போகிறான், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. டவுட்னா அதுக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா பார்ப்போம், முடிச்சிடலாம். அவ்வளோதானே? தேங்க்யூ, ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.